காற்றே உலகு.
கண்ணீர் வரலாம், என் வாழ்க்கையை கேட்ட பின் கண்ணீர் வரலாம். கண்ணிரண்டில் விளையாடும் கலை காணுங்கள். கைப்புறத்தில் ஓசையிடும் வளை காணுங்கள். வெள்ளிரதம் போலிருக்கும் உடல் காணுங்கள். பெண்மீனை காண்பது போல் என்னை காணுங்கள். பொன்மாலையில் நான் கொண்ட அலங்காரம், இம்மேடையில் நான் செய்யும் அதிகாரம். பொன்மாலையில் நான் கொண்ட அலங்காரம், இம்மேடையில் நான் செய்யும் அதிகாரம். கண் பார்வையில் நான் சொல்லும் கலையாரோ, கண் பார்வையில் நான் சொல்லும் கலையாரோ, ஒரு பாதியைத்தான் சொல்லும் முகபாவம். அது ஊமையின் கனவுக்கு விலையாகும், அது ஊமையின் கனவுக்கு விலையாகும். ஏம்மா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நீ ஏன் பாதியிலே ஓடி வந்துட்ட? ஐயோ, ஏன் உடம்பெல்லாம் அப்படி நடக்குது? அவன் வந்திருக்கிறாம்மா, அந்த பாவி வந்திருக்கிறான். யாரு? பரந்தாமனா? ஆமா, வந்தா அந்த பரந்தாமனா? ஆடிக்கிட்டு இருந்த மீராபாய் உள்ள போனதுக்கு நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். மீராபாய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. இன்னொரு நாளைக்கு நீங்க எல்லாரும் சாவகாசமா வரணும்னு நாங்க உங்களை கேட்டுக்கிறோம். என்னோட வாய் போச்சுன்னா நான் அம்மான்னு கூப்பிட கூடாதா? கடைக்கார பொம்மலன்ட்டா எந்த கரீது தமிழ்ல பேசுங்க. நீ நம்ம ஆள்தானா? ஹைதராபாத் ஆச்சுன்னு அப்படி கேட்டேன். அவன்
இந்த பொம்மை அழகா இருக்க. என்ன விலை? 35 ரூபா ஒரே விலை. என்ன அது? பொம்மை விலைய கேட்டா ஆள் விலைய சொல்ற. காலங்காட்டால வந்திருக்கிறேன், வாங்குற மாதிரி பார்த்து சொல்லு. சரி, நீ நம்ம ஆளா இருக்க. 30 ரூபா ஒரே விலை. நான் கேட்கிறேன் ஒரே விலை 10 ரூபா. 10 ரூபா போயா? சரி போனா போது, இன்னும் 5 ரூபா போட்டு தர. 15. யோ, 15 ரூபாய்க்கு இதே மாதிரி பொம்மை நீ வாங்கி எண்ணிட்ட முடியா? நான் 15 ரூபா தரேன். ம். ம். எடு 15. என்ன பாக்குற? அதே பொம்மை தாயா, சப்பான் பொம்மை. பக்கத்து கடையில என்ன விலை தெரியுமா? 35. என்ன முடிக்கிற? மரியாதையா சொன்ன மாதிரி 15 ரூபா கொடு. இல்லன்னா அடிச்சுக்கிட்டு கட்டுவேன், கடத்தருவ கூட்டுவேன், உன் மானத்தை வாங்குவேன். கொண்டா 10, 5. ஆலத்தை வச்சுட்டு வீடு பூரா தேடுறேன். மீரா, குழந்தை எங்க? இங்க தானே இருந்தா. கிருஷ்ணா, 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 உனக்கு எதுக்குமா சலங்க? பாப்பா, உன் உடம்புக்கு என்ன? உன் பாப்பாவ பலமா மூச்சு விட சொல்லு. வெரி குட், வெரி குட். உன் பாப்பாவுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மருந்து எதுவும் வேண்டாம். இப்ப பாரு, கண்ணை முடிச்சுட்டு பாரு, இங்க பாரு. கிருஷ்ணா, நாக்கு நீட்டு. சுட்டி, நாக்கு நீட்டுனா கட்ட வரல காட்டியா? உன் பாப்பா தான் சமைச்சு, நான் அதுக்கு தான் மிட்டாய் கொடுக்க போறேன். நீ சமைச்சுதான் எங்கே? ஓகே. அம்மா, குழந்தைக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, நாக்க உள்ள விட்டுக்கோ. மாட்டியா? ஓகே ஓகே. இந்தா எவ்வளவு சாக்லேட் பாரு. எல்லாம் உனக்கு தான். உன்ன மாதிரியே உன் குழந்தையும் புத்திசாலி பண்ணுமா? சாக்லேட் கொடுத்தாதான் நான் சொல்றபடி கேட்கிறேங்கிறா. டாக்டர் கிட்டே ஃபீஸ் வாங்கிட்டாளே. உன் பொண்ணு உழைக்க தெரிஞ்சவன். உழைக்க தெரிஞ்சவளா இருக்கட்டும் டாக்டர். ஆனா என்ன மாதிரி உழைக்க வேண்டாம். புத்திசாலியா இருக்கட்டும் டாக்டர். ஆனா என்ன மாதிரி எல்லாருக்கும் சலாம் போட வேண்டாம் டாக்டர். அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசதான் இப்ப நான் வந்து. நேத்து கூட கால்ல சிலங்கைய கட்டிக்கிட்டு நின்னா. அதை பார்த்ததும் ஒரு வினாடிய இருதயமே நின்னு போச்சு டாக்டர். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. உன்னுடைய சூழ்நிலையும் நீ நடத்துற வாழ்க்கையும் உன் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிச்சிருமோன்னு பயப்படுற இல்லையா? ஆமா டாக்டர். குழந்தைய வீட்டுல வைக்காம ஒரு கான்வென்ட்ல சேர்த்துரும், எல்லாம் சரியா போயிடும். கான்வென்ட்லயா? ஆமா மீரா, மெட்ராஸ்ல டாக்டர் கிட்டே ஃபீஸ் வாங்கிட்டாளே. உன் பொண்ணு உழைக்க தெரிஞ்சவன். உழைக்க தெரிஞ்சவளா இருக்கட்டும் டாக்டர். ஆனா என்ன மாதிரி உழைக்க வேண்டாம். புத்திசாலியா இருக்கட்டும் டாக்டர். ஆனா என்ன மாதிரி எல்லாருக்கும் சலாம் போட வேண்டாம் டாக்டர். அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசதான் இப்ப நான் வந்து. நேத்து கூட கால்ல சிலங்கைய கட்டிக்கிட்டு நின்னா. அதை பார்த்ததும் ஒரு வினாடிய இருதயமே நின்னு போச்சு டாக்டர். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. உன்னுடைய சூழ்நிலையும் நீ நடத்துற வாழ்க்கையும் உன் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிச்சிருமோன்னு பயப்படுற இல்லையா? ஆமா டாக்டர். குழந்தைய வீட்டுல வைக்காம ஒரு கான்வென்ட்ல சேர்த்துரும், எல்லாம் சரியா போயிடும். கான்வென்ட்லயா? ஆமா மீரா, மெட்ராஸ்ல மதர் மேரி தலைமையில ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இருக்கு. நல்ல ஸ்கூல். அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அந்த ஸ்கூல்ல கிருஷ்ணாவை சேர்த்துரும். உன் பயத்துக்கு மருந்து அதுதான். அப்போ கிருஷ்ணாவை பிரிஞ்சிருக்க சொல்றீங்களா? சலங்கையை விட்டு குழந்தை பிரிஞ்சிருக்கணும்னா குழந்தைய விட்டு நீ பிரிஞ்சுதான் இருக்கு. நீங்க சொல்ற மருந்து வியாதியை விட கொடுமையா இருக்கு டாக்டர். ஆனா
இந்த ஆலோசனைக்கு ஃபீஸ் கிடையாது. என்ன பதிலையே காணும். அந்த சக்தி எனக்கு இல்லை டாக்டர். அதுதாம்மா பெண்மையின் பலகீனம். அதுவேதான் தாய்மையின் மகத்துவம்னு நினைக்கிறேன். வந்தவன் நீ எதுக்காக வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? என்னது நீ நான் மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை கொடுத்து பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? பாட்டனே, நேற்று தான் பாட்டனே உனக்கு கிடைச்ச மரியாதைய. நான் தான் பொறுக்கின்னு நினைச்சேன், நீ என்ன பொறுக்கிற நோட்டை. எப்படியோ நீ ஜாம் ஜாமுன்னு இருக்கிற நைஜாம் ஆண்ட நாட்டுல ஏதாவது சொல்லணும்னா உடனடியா சொல்லு. ஆமா ஆமா, உனக்கு இதெல்லாம் கேட்க நேரம் ஏது? உனக்கு நிறைய சோழி இருக்கு. எனக்கு அவசரமா பணம் வேணும். நான் கொண்டாண்ட பணம் பூரா ஹைதராபாத் ரேஸ்ல. பணம் கூட உனக்கு நான் எதுக்காக பணம் கொடுக்கணும்? நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்னையா கேக்குற? அக்னிய கேளு, அம்பிக்கல்ல கேளு, அருந்ததிய கேளு, இல்ல அன்னைக்கு வந்து ஐயரை கேளு. நான் தான் உன்னை கட்டின புருஷன்றதுக்கு இதுங்களை விட சாட்சியா வேணும்? கட்டின புருஷனை கை விட்டுட்டு இப்படி ஓடியாந்துட்டியே, இது நியாயமா தேவி? நான் தேவி இல்லை, மீராபாய். வேற மாட்டிக்கிட்டியா? நானும் மாட்டிக்கிறேன். இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு நீ வெளியே போகல, நான் தர்வானை கூப்பிடுறேன். நான் போலீஸ கூப்பிடுறேன். நீதான் நான் கட்டின பொண்டாட்டின்னு உங்ககிட்ட ருசுப்படுத்துறேன். கோர்ட்ல கேஸ் போடுறேன். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்ஜுகல் ரைட்ஸ். புரியல? பொண்டாட்டியை கணவன் அழைத்து செல்லும் உரிமை பட்டிக்காடு. இதெல்லாம் உனக்கு எங்கிட்ட தெரிய போகுது? தட் இஸ் லா. நீ வா, நான் லா மேலேயே போறேன். பார்த்துடுறேன். ரேஸுக்குன்னு வந்தேன், இப்போ கேஸுக்குன்னு தங்குறேன். என்ன ஏன் இப்படி நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வர? பொம்பளைனாலே நான் சுத்துவேன். நீ பொண்டாட்டியாச்சே. உனக்கு என்ன வேணும் சொல்லி தொலை. நான் என்ன குதிரை வழங்க கூட நான் திறக்க போறேன். எல்லாரும் உன் மேல தூக்கி தூக்கி எரிஞ்சானுங்களே, அதுல கொஞ்சம் என் மேல எரிய கூடாதா? நான் போயிட மாட்டேன்னா? ஆற்றுல போட்டாலும் அழஞ்சு போடணும். 1000 போட. இங்க வாடாங்கண்ணே. இல்ல, நான் பூச்சாண்டி இல்ல. உனக்கு வேடிக்கை காமிக்கவே வந்திருக்கேன். வாடா ராஜா, வா வா. அம்மா மாதிரியே பயப்படுறேன். இப்ப பார், இந்த கையில நாய் பூனெல்லாம் வரவழைக்கிறேன் பார். எப்படியா? பார், இந்த நேழ பார், நேழ பார், பார் நாய் வருது பார். ராஜா, ராணி, குழந்தை அழகா இருக்கிறான். அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கு. 1000க்கு 2000 கொடுத்துருக்கிறேன். போயிடுங்க. போறேன், பொறுக்கிக்கிட்டு போறேன். இதெல்லாம் பாக்குறப்போ அடிக்கடி வரணும் போல இருக்கு. குழந்தைய சொன்னேன், ஜாகிரதை. என் குழந்தை இருக்கிற பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது. பொறுக்கிக்கிட்டு வெளியே போயிடு. நீ தை தைன்னு அடிக்கிறது, நான் தான் தான் வந்துகிட்டு இருக்கிறேன். இனிமே என் முகத்திலேயே நீ முழிக்க கூடாது. காலில் முழிக்கிறேன். கால் எடுத்துக்கிறியா? நான் நோட்டை எடுத்துக்கிறேன். லட்சுமி, நீ செய்யக்கூடாது. கண்ணில் வச்சுக்கோ. மெத்த பாசமோ ரத்த பாசமோ இங்க இருக்கிறப்போ எனக்கே மத்த பாசம். அப்பப்ப வர அவனுக்கு பணம் கொடுத்தியா? ஆமா, 2000 ரூபாய் கொடுத்து. எதுக்காக? பணம் போனா போயிட்டு போகுது. அவன் மறுபடியும் வந்து தொந்தரவு கொடுக்காம இருந்தா சரி.
அசட்டுத்தனம் பண்ணிட்டேன். நானா இருந்தா சூடுபட்ட பூனையா அவனை திருப்பி அனுப்பியிருப்பேன். நீ பூனைக்கு ருசியை காட்டி அனுப்பிட்டேன். அது திரும்பி வராமலா இருக்கும். கழுகு மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டானேம்மா. குழந்தைய வேற கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான். அவன்கிட்ட இருந்து முதல்ல என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும். இல்லன்னா அவனுடைய வாழ்க்கையும் பாழாக்கிடுவான். அவன் என்ன வேணாலும் செய்வாமா. பந்தமோ பாசமோ கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பாவி. அது இங்க வராதம்மா. நடுவுல தண்ணி இருக்குல்ல, அது அங்க பாரு இன்னொருத்தங்க. அம்மா, கிருஷ்ணா எங்க காணோம்? இங்கதானமா இருந்தா? கிருஷ்ணா, அம்மா அம்மா, அங்க எங்க குரல் கேக்குதே? கிருஷ்ணா, 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 அம்மா 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 அம்மா, கிருஷ்ணா, கிருஷ்ணா, அந்த ஆளை புடிங்க. கிருஷ்ணா, அம்மா 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 அம்மா, கிருஷ்ணா, என் குழந்தை யாரோ தூக்கிட்டு போறாங்க. அவனை விடாதீங்க, புடிங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் பெட்ட புள்ள, நான் தூக்கிட்டு போறேன். நீ என்ன கேக்குறது? மூஞ்ச பாரு, போட்டனா. கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஏமா பொது இடத்துல குழந்தை இப்படி அஜாக்கிரதா விடாமா? இவனு போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. போலீஸா? போலாமே. வேண்டாப்பா, போனா போகுது, விட்டுடு. வடாங்க வடாங்க. என்னடா முடிக்கிற? இந்த பக்கம் தலை காட்டுல தோலை உடிச்சுக்குவேன். இந்த வாட்டி தப்பிச்சுக்கிட்ட. இந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்து நான் அடிச்சுக்கிட்டு போகல. வாமா வா உட்கார். டாக்டர், குழந்தைய பிரிய நான் தயாராயிட்டேன். அவனை கான்வென்ட்ல சேர்க்க நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த சக்தி உனக்கு இல்லைன்னு அன்னைக்கு சொன்னியம்மா. ஆமா டாக்டர், குழந்தைய விட்டு பிரியணும்னு நீங்க சொன்னப்போ அந்த பிரிவினால ஏற்படக்கூடிய துயரத்தை நினைச்சு நான் பயந்தேன். ஆனா அதை விட பெரிய துயரம் என் புருஷனுடைய உருவத்துல வந்து பயமுறுத்தும் போது குழந்தைய பிரியறது எவ்வளவு மேலுங்க முடிவுக்கு வந்துட்டேன் டாக்டர். எதுக்கும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. இனிமே யோசனை பண்றதுக்கு எதுவுமே இல்லை டாக்டர். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் பழகினவங்களை விட்டு பிரியறதே எனக்கு பழக்கமா போச்சு.
தாயை பிரிஞ்சேன், தந்தையை பிரிஞ்சேன், காதலனை பிரிஞ்சேன், கட்டின கணவனையே விட்டு பிரிஞ்சேன். இப்போ பெத்த குழந்தையையும் பிரிய வேண்டிய கட்டம் வந்துடுச்சு. அதுக்கு நான் தயாராயிட்டேன். டாக்டர், மதர் மேரிக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கொடுங்க. நான் இன்னைக்கே மெட்ராஸுக்கு போறேன். உட்காருமா. ஒரு நாளா 2 நாளா பல நாளா இங்க வந்து ஏமாற்றத்தோட திரும்பி போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். என் கிருஷ்ணாவை நீங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக போறதில்லை. பெரிய இடத்து குழந்தைங்க எல்லாம் இந்த கான்வென்ட்ல படிக்கிறாங்க. காலாகாலமா நடந்துட்டு வர்ற இந்த பள்ளிக்கூடத்துல குடும்ப கௌரவத்துக்கு தான் நாங்க முதல் இடம் கொடுக்கிறோம். உங்க குழந்தைக்கு இடம் இல்லம்மா இங்க. ஐ அம் சோ சாரி. இப்படி இரக்கம் இல்லாம சொல்லிட்டா என்ன போல துர்பாக்கியசாலிகளோட பிள்ளைங்க வேற எங்கதாமா போய் படிப்பாங்க? அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் உங்க பள்ளிக்கூடத்துல இடம் இருக்கா? புண்ணியம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் உங்க மேரி தாய் புகலிடம் தருவாளா? நான் பாவிங்கிறதுனால என் பொண்ணுக்கு இடம் இல்லைன்னு சொல்றீங்களா? பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள் நீங்க தானே சொல்றீங்க. மேல பேச வேண்டாம், நீங்க போகலாம். மதர், என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்ன மறந்து பேசிட்டேன். என் சொந்த வாழ்க்கையில அடுக்கடுக்கா ஏமாற்றங்களை தாங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனா என் மகளோட வாழ்க்கை ஆரம்பமே ஏமாற்றமா போறதை என்னால தாங்கிக்க முடியல. மதர், தயவு பண்ணி ஒரு 10 நிமிஷம் என் வேதனை வரலாறு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. விதி விட்ட வழின்னு அதை நான் ஏத்துக்கிறேன். என் வேதனைகளை எல்லாம் போக்கிடுங்கன்னு கூட நான் கேட்கிறேன். நெஞ்சில கறக்கிற சுமைய கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் எடுத்துக்கிறேன். அதுக்காவது அனுமதி கொடுங்க மதர். மதர், என் பேர் எப்பவுமே மீராபாயா இருந்ததில்லை. மீராபாய் ஆகிறதுக்கு முன்னால நான் தேவியா இருந்தேன். கண் நிறைந்த கணவனை கைப்பிடிக்க போறோம்ங்கிற இன்ப நினைப்புல நான் மிதந்துகிட்டு இருந்தேன். காலங்கள் சென்றால்
வயசுல உள்ள பெண்ணோட ஆசைகளும் கனவுகளும் தான் அடைய போற கணவனை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அதே நிலையில தான் நானும் இருந்தேன். ஆனா எல்லா பெண்களோட கனவுகளும் நினைச்ச உடனே நனவாயிட முடியுதா? தேவி, நீ ஏன் இப்படி கண் கலங்குற? நான் என்ன சந்திர மண்டலத்துக்கா போறேன்? லண்டனுக்கு தானே போறேன். 3 வருஷம், just 3 years. பேரிஸ்டர் படிப்பு முடிச்சிட்டு நேரா ஓடி வந்துட போறேன். நீங்க மேல் படிப்புக்கு போறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நான் வாழ்க்கையில மேல போக முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேனோன்னு பயப்படுறேன். இதோ இந்த இடம் மாதிரி. தேவி, இத பாத்தியா? என் லண்டன் பயணத்துக்கான பாஸ்போர்ட். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்பவே இதை தூக்கி எறிஞ்சிடலாம். ஜஸ்ட் ரைட். முடிவை உன் கையிலே விட்டுட்டேன். கடல் தான் எங்களை பிரிச்சதே தவிர அவர் எழுதின கடிதங்கள் எங்க 2 பேருடைய உள்ளங்களை இணைத்துக் கொண்டேதான் இருந்தது. அவர் தாய் நாடு திரும்பி வரப்போற நாளை கணக்கிட்டுக் கொண்டே வந்தேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கல்ல, அப்புறம் என்ன கடை வெக்கா? ரோட்ல பார்க்கும் போது மறைச்சு கேட்கலான்னு பார்த்தா கிராஸ் பண்ற லாரி பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு போயிடுற. வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கலாம்னு சொன்னா சமயக்கட்டுல பூந்துக்கிற. பணத்துக்கு ஆள் அனுப்பிச்சா உள்ள இருந்துகிட்ட இல்லன்னு சொல்ற. ஐயா, உங்ககிட்ட வாங்குற பணத்தை நான் இல்லைன்னு சொல்லல. நிச்சயமா அதை திருப்பி கொடுத்துருவேன். எப்போ? நான் மேல போறப்பயா? நீ என்கிட்ட வாங்கின 10,000 ரூபாய்க்கு கோர்ட்ல டிகிரி வாங்கியாந்துருக்கையா? நான் பாதி இறங்கி வரேன், நீ பாதி இறங்கி வா, நமக்குள்ள சமாதானமா போயிடுவோம். அப்படின்னா எனக்கு பணமே வேணாம். உன் பொண்ண கூட கட்டி கூட. ஏடா உன்னை பிடிச்ச நல்ல காலம். எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு. சொன்ன எடுத்துக்கோ. 2 நாள் டைம் தரேன், 48 hours. நல்ல யோசனை பண்ணி நல்ல முடிவுக்கு வா. ஒன்னே உன் பொண்ண கூட, இல்ல நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு. என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னையும் பொண்ணையும் நடுரோட்ல நிறுத்திடுவேன். ஜாகிரதை. வாட. திசை தெரியாத ஒரு நிலைக்கு மறுபடியும் நான் வந்துட்டேன். இந்த புயல்ல இருந்து மீள்றதுக்கு ஒரே வழி, அவர் தாயார்கிட்ட போக முடிவு செஞ்சேன். அவங்க முன்னால கையேந்தி நின்னேன். என் பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறதுக்காக உங்க அப்பா பட்ட கடன் எல்லாம் நான் கிடைக்கணுமா என்ன? என்னமா இது? ஊர்ல இல்லாத அதிசயமா இருக்குது. எனக்கு அவன் ஒரே பிள்ளைங்கிறதுக்காக அவன் இஷ்டப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். அதுக்கு தண்டனை அந்த 10,000. அப்பனும் மகளுமா சேர்ந்து எங்களை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்கீங்க. அப்ப நான் சரின்னு சொன்னதுனால என் பிள்ளைய உனக்கே எழுதி கொடுத்துருந்தா அர்த்தமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நேத்து கூட அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. நீங்க வேணா படிச்சு பாருங்க. இதோ பாரு, வீடு தேடி வந்து நிக்கிற உன்னை வெறுங்கையோட திருப்பி அனுப்ப நான் விரும்பல. உங்க அப்பா யாருக்கோ பட்ட கடனுக்காக சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தி அந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து உதவி பண்ண தயாரா இருக்கேன். அம்மா, இப்பவே கும்பிடாத. நான் செய்யற உதவிக்கு பிரதி உபகாரமா நீ என் பிள்ளைய மறந்துடணும். அதுக்கு சம்மதம்னா இப்பவே உன் கையில 10,000 ரூபாய் பணத்தை கொண்டு வரட்டுமா? சொல்லு. அந்த 10,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு அவரை மறக்கிறதுக்கு பதிலா அதே 10,000 ரூபாய்க்காக என்னையே நான் மறக்க துணிஞ்சேன். கூண்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்க நான் தயாராயிட்டேன். கடலால் கூட பிரிக்க முடியாத எங்களை என் அப்பாவோட கடன் பிரிச்சு வச்சது. என் ஆசைகள் எல்லாம் நிராசை ஆயிடுச்சு. என் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினேன். தேவி, இவ்வளவு நல்ல புருஷனை சாமி தந்ததுக்காக நன்றி செலுத்துறியா? தேவைதான். சத்தியமா சொல்றேன், நான் உன்னைத்தான் லவ் பண்றேன். குதிரைக்கு அடுத்தாப்புல. ஆமா, நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை.
உன் அதிர்ஷ்டத்தை டெஸ்ட் பண்ணிடுவோம். இதுல ஏதாவது ஒரு நம்பரை தோடு, அது மேல 1000 இல்ல 10,000 ஆடி மாட்டேன். சும்மா தோடிப்பா. ஏன் அழுவுற? ஐயா என்னடா அது, பணம் கட்ட போறவன் நானு, ஓட போறது குதிரை, சும்மா தொடர்ந்துக்கு அழுவுறது. இந்த பன்னாமனுக்கு பத்தினி ஆகிட்ட அப்புறம் குதிரை எல்லாம் பார்த்து பயப்படலாமா? என் உடம்புலயே குதிரை பிளட் தானே ஓடுது. தொட நீ அழுதாலும் அழகா இருக்க, சிரிச்சாலும் அழகா இருக்க. அதனாலதான் நான் உன் மேல 10,000 ரூபாய் கிட்ட விளையாடினேன். அந்த ரேஸ்ல நான் தான் ஜெயிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, குதிரையை விட நீ வாய வாய. என்ன விளையாடுற? எந்த வியாபாரத்திலையும் நான் இருக்கணும். நான் உன்னை 10,000 ரூபாய் விலை கொடுத்தா வாங்கினேன். நான் விலை கொடுத்து வாங்கின பொருளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னா அப்புறம் உங்க அப்பா கிட்ட உன்னை திருப்பி விட்டுருவேன். உங்க அப்பா வாங்கின 10,000 ரூபாய் கடனுக்கான கோர்ஸ் டிகிரி பேப்பர் இதோ என் கையில இருக்குது. இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு இதை திருப்பி உங்ககிட்ட நான் கொடுக்கணும்னா வா. வா. அப்படி வா. இதுதான் என் மன வாழ்க்கையின் முதலிரவு கதை. வாமா தேவி, வா. நீ எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கியா? இந்தாங்க அந்த கடன் பத்திரம். இது இருக்கட்டுமா? நீ எப்படி இருக்க? பணத்தை வாங்கிக்கிட்டேன்னு பத்திரத்துல கையெழுத்து போட்டு திருப்பி கொடுத்துட்டாருப்பா. அவன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் அதை சொல்லு முதல்ல. உங்க கடன் தொல்லை இப்போ தீர்ந்து போச்சப்பா. எதம்மா சொல்ற? நான் பெத்த கடனை சொல்றியா? 10,000 ரூபாய் கடன் தொல்லை இனிமே உங்களுக்கு கிடையாதுப்பா. பத்திரத்தை கிழிச்சு போட்டுடலாம். என்ன எப்படி கொல்லாதம்மா? அம்மா, நீ சிரிச்ச முகத்தோட நான் சௌக்கியமா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் சிரிக்கணும்னு தான் முயற்சிக்கிறேன். ஆனா என்னால முடியலப்பா. நான் ஒரு பாவிம்மா. நான் பாவி. அதுக்கப்புறம் என் கணவரோட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் நான் சித்திரவதையத்தான் அனுபவிச்சேன். அவரை பத்தியும் அவரோட பழக்க வழக்கங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இருந்தும் மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்துகிட்டு அவரை எப்படியும் திருத்திட முடியும்னு முதல்ல நம்பினேன். ஆனா திருந்துறதுக்கு அவர் முயற்சி செய்யவே இல்லை. அவர் செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி ஒரு நாள் இப்பவே புருஷனை கூப்பிட்டு உன்னை என்ன செய்ய பாரு. கதவு திறக்காது. அந்த பக்கம் தாப்பா போட்டிருக்கு. வெளியே காவல் காக்கிறது உன் புருஷன் தான். எந்த மனைவிக்குமே ஏற்படாத ஒரு பயங்கரம் எனக்கு ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு மேல நான் போற வழிதான் என்ன?
நான் பாக்குறேன். இரவு நேரத்துல இங்க ஆட்டம் பாட்டு எல்லாம் நடக்கும். இத ரசிக்க வருவாங்க, பணம் காசு வாரி அரைச்சிட்டு போவாங்க. இந்த தொழில தரக்குறைவா சில பேர் நினைப்பாங்க. ஆடுறவங்க எல்லாருமே தாசியாத்தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தொழிலையும் கௌரவமான முறையிலேயே நடத்த முடியும். சாக போன உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து இப்படி எல்லாம் ஏன் பேசுறேன்னு நினைக்கிறியா? இத பாருமா, நீ தனி கட்டை இல்லை. உனக்குள்ள இன்னொரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அதை அழிக்க உனக்கு உரிமை கிடையாது. உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை என்னால உண்டாக்க முடியும். உன்னை வச்சு பணம் பண்ணத்தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீ நினைச்சா இதுக்கு நீ சம்மதிக்க வேண்டாம். தற்கொலையில இருந்து உன்னை காப்பாத்தினா வாழ்நாள் பூராவும் உன்னை உட்காத்தி வச்சியே காப்பாத்த முடியும். உன்னுடைய பெண்மைக்கு பங்கம் வராம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தெய்வங்கள் எத்தனையோ உருவத்தில் வரலாம். அவங்களையும் நான் தெய்வமா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். பிறக்க போற குழந்தைக்காகவாவது நான் வாழ்ந்தே தீரணுங்கிற நினைவுக்கு வந்தேன். என் துயரத்தை மறந்தேன், துன்பத்தையும் மறந்தேன். என் நடுக்கத்தை எல்லாம் உதறி எறிஞ்சேன். உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன சொல்றேன்? நல்லா யோசனை பண்ணி சொல்லு.
வயசான குழந்தைக்காக உயிரை சுமந்தனா வளரும் குழந்தைக்காக வாழ்க்கை பாதையே மாத்திக்கிட்டேன். நீங்க அடைக்கலம் கொடுத்தாதான் கிருஷ்ணா அவ தந்தையோட பிடியில சிக்காம இருக்க முடியும். அதுக்காகத்தான் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களை ஆண்டவன் பிரதிநிதியா வணங்கி கேட்டுக்கிறேன். அவளுக்கு வாழ்வு கொடுங்க. பின்னால அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யாராவது சொந்தம் கொண்டாட வந்து அதனால குழப்பங்கள் ஏற்பட்டா? அப்படி நடக்காது. இந்த புனிதமான இடத்துல நின்னுகிட்டு ஆணையிட்டு சொல்றேன். வெளி உலகத்தை பொறுத்த வரையில அந்த தேவி ஏற்கனவே செத்து போயிட்டா. நீங்க பெரிய மனசு பண்ணி குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டா பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில இந்த மீராபாயும் இன்னையோட செத்து போயிடுவா. என் குழந்தைக்காக நான் எத்தனை தடவை வேண்டாலும் சாக தயாரா இருக்கேன். இவளை பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்கும். இனிமே நான் இவளை பார்க்க வரவே மாட்டேன். இவ வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன சொல்றீங்க மதர்? என்ன சொல்றீங்க? மேரி தாயே, என் குழந்தை ஒரு பாவமும் அறியாதவ, எந்த குத்தமும் செய்யாதவ. பின்ன ஏன் உன் கோயில் கதவு என் குழந்தைக்கு மூடியே இருக்கு? சொல்லம்மா. அம்மா, உன் குழந்தைய கான்வென்ட்ல சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி மதர். பிரிவு துயர் எனக்கு தெரியும். மேரி மாதா அன்னை விட அன்பு காட்டி உன் குழந்தைய காப்பாத்துவா. நீ தைரியமா போ. வாமா. கிருஷ்ணா, பாத்தியா, உன் மனசுல உறுதி இல்லம்மா. உன் பலகீனத்தினால உன் குழந்தைக்கு தான் தொந்தரவு. என்ன மன்னிச்சிடுங்க மதர். கம். அளவு டிசைன் எல்லாம் சரியா இருக்கும் இல்லையா? சரியா இருக்குமா. நாங்க தான் அந்த கான்வென்ட்க்கு யூனிஃபார்ம் சப்ளை பண்றோம். இதுவரை புகார் வந்தது இல்ல. சரி, பில் போட்டுடுச்சு. சுரேஷ், காலமெல்லாம் கைகோத்து போலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப கடைவீதியில அந்நீரெல்லாம் சந்திக்கிறோம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஏப்பா, இந்த துணியில ஒரு கோட்டும் ஒரு பேண்ட்டும் தைக்கணும்னா எவ்வளவு துணி வேணும்? வீட்டுக்காரருக்கு சூட்டா 3.5 மீட்டர் வேணுமா? இந்த துணியில தான் கேட்டீங்கம்மா? இல்ல, அவர் கேட்டதையேதான் நானும் கேட்கிறேன். ஏன் சார், நீங்களே இதான் கேட்டீங்களா? முதல்ல லேடிஸை கவனிப்பா. இந்த தனிக்கட்டையை பத்தி என்ன அப்புறமா பாத்துக்கலாம். வீட்டுல என்ன பெண்டாட்டியா பிள்ளையா? இந்த வெரைட்டில ஒரு பீஸ் வச்சுட்டுங்களா? வீட்டுக்காரருக்கு சூட்டு தைச்சுக்கலாமே. வேண்டாப்பா, நல்லா இருக்கேன்னு கேட்டேன். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. நீ ஏன் இப்படி சொன்ன? இந்த ஊரே பாராட்டுற அளவுக்கு
நீங்க பெரிய பேரிஸ்டரா இருக்கீங்க போல இருக்கு. நான் அடிக்கடி பத்திரிக்கையில பாத்துக்கிட்டு இருக்கேன். நினைவுகளை மறக்க நீதிமன்றத்துக்கு போறேன், அவ்வளவுதான். துணி எல்லாம் டாக்ஸில வச்சிட்டேம்மா. நீ எப்படி இருக்கிற? வசதியா இருக்கிறியா? ஏப்பா, 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிருக்கிறேன்ல, கொஞ்சம் குறைச்சு போடக்கூடாதா? புரிஞ்சுது. நீ வசதியா இருக்கேங்கிறத மறைமுகமா சொன்னியா, நேர்முகமாவே சொல்லாம? நீங்க எப்படி இருக்கீங்க சுரேஷ்? நான் நினைச்சபடி வாழ்க்கையை நடத்த முடியல, வழக்குகளை நடத்திட்டு இருக்கிறேன். அது எதுக்கு சாரமில்லாத விஷயம். உன் கணவருக்கு இந்த ஊர் தானா? தற்சமயம் நான் மெட்ராஸ்ல தான் இருக்கிறேன். உன் கணவரை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதா? இப்ப எந்த வழக்குல குறுக்கு விசாரணை செய்றீங்க? எந்த வழக்குல நான் தோத்து போயிட்டேனோ அந்த வழக்குல தான். நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன், இங்கேயே நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். தேவி, 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 ஏற்கனவே தோத்து போன வழக்க விட்டுட்டு தயவு செய்து ஜெயிக்கிற வழக்க பத்தி யோசிங்க. தேவி, நான் தேவி இல்ல. ஏன் திடுக்கிடுற? நான் பார்த்துட்டேன்னா, புகழ்பெற்ற ஒரு வக்கீல், கௌரவமான பேரிஸ்டர், துணிக்கடையில சந்தேகத்துக்குரிய ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காரு. அவ மதிப்புக்குரியவ இல்லைன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரா? தெரிஞ்சே பேசிக்கிட்டு இருக்காரா? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, அவளை பத்தி இந்த ஊருக்கே யாரு என்னன்னு தெரியும். எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ பேர் தேவி. மை டியர் சார், அவ தேவி இல்ல, மீரா பாய். பேருதான் புனிதமானது, பாடகிங்கிற போர்வை. அவ ஹைதராபாத்தை சேர்ந்தவ, கொஞ்ச நாளா இங்கதான் முகாம். உளராதே. ஊர்ஜிதப்படுத்தட்டுமா? முடியுமா உன்னால? பணத்தை தூக்கி எஞ்சா தன்னால வீடு தேடி வர ஒரே ஒரு போன் போதுமே. ஹலோ, யார் பேசுறது? யாரு? ஓ, மிஸ்டர் மோகன், என்ன விஷயம்? யாரு? பவனபுரி குமார் ராஜாவா? சரி, பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க வரேன். வணக்கம். வாங்க. நீங்க உட்காருங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மீராபாய் வந்தாச்சு. ஏன் வாயடைச்சு போய் நிக்கிறேன்? இப்போ நான் சொன்னது உண்மை நம்புறியா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டு ஆரம்பிக்க சொல்லட்டுமா? அவளை நான் ரொம்ப உயர்வா நினைச்சிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அற்புதமான குரல். கேட்க கொடுத்து வச்சுக்கணும்பா. தேவையில்லை, இந்த பணத்தை கொடுத்து முதல்ல அவன் அனுப்பு. நலம் கேட்க வந்தாயோ, இல்லை சுகம் காண வந்தாயோ, முகம் பார்க்க வந்தாயோ, இல்லை என் கதை கேட்க வந்தாயோ, என் கதை கேட்க வந்தாயோ. பெண் பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்ணீரும் தெரியவில்லை, பெண்
பெண் பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்ணீரும் தெரியவில்லை. கண்ணீரில் கதை எழுதி சொன்னாலும் புரியவில்லை. கண்ணீரில் கதை எழுதி சொன்னாலும் புரியவில்லை. பெண் பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்ணீரும் தெரியவில்லை. பெண் பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்ணீரும் தெரியவில்லை. குங்குமத்தில் வாழ்ந்திருந்தால் மண்டபத்தில் வேலையில்லை. கோவிலுக்குள் தெய்வமில்லை. வாசலுக்கு வெளியில் வந்தாள். குங்குமத்தில் வாழ்ந்திருந்தால் மண்டபத்தில் வேலையில்லை. கோவிலுக்குள் தெய்வமில்லை. வாசலுக்கு வெளியில் வந்தாள். பொட்டு வைத்து அலங்கரித்தாள். புன்னகையில் பொய் வளர்த்தாள். பொட்டு வைத்து அலங்கரித்தாள். புன்னகையில் பொய் வளர்த்தாள். பட்டவரை போதும் என்று பாட்டு பாட சபை புகழ்ந்தாள். பட்டவரை போதும் என்று பாட்டு பாட சபை புகழ்ந்தாள். பட்டவரை போதும் என்று பாட்டு பாட சபை புகழ்ந்தாள். பெண் பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்ணீரும் தெரியவில்லை. கண்ணீரில் கதை எழுதி சொன்னாலும் புரியவில்லை. இந்த ஊருக்கு எப்படி வந்த? இந்த வீடு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் பரந்தாமனாச்சே. பரம்பொருளோட மறு உருவம். எனக்கு தெரியாத இடமா? நீ குழந்தை கோச்சரம் இடத்த மாட்டிக்கிட்ட. நான் குதிரை கோச்சரம் ஊற மாட்டிக்கிட்டேன். வருஷத்துல 4 வாட்டி ஊற மாட்டுவேன். குழந்தை எங்க? நான் பெற்றது. அவ இங்க இல்ல. பொய் சொல்றேன். அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறேன். என் கண்ணுல படக்கூடாதுன்னு அவளை ஒளிச்சு வச்சிருக்க நீ. ஆமா, இனிமே அவளை உன்னால பார்க்கவே முடியாது. ஏய், என்கிட்டயா சவால் விடுற?
உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சல்லடை போட்டு சலிச்சு கண்டுபிடிச்சிருவேன். அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு வந்தேன்? என்னடா கேள்வி இது? நான் புருஷன், நீ பொண்டாட்டி, எதுக்கு வருவா? பணத்துக்குதான். இந்த வாட்டி அதிகமாவே வேணும். மருந்து கடைக்கெல்லாம் பாக்கி. உனக்கு பணம் தானே வேணும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கையிலயோ என் வாழ்க்கையிலயோ நீ குறுக்கிடவே கூடாது. எவ்வளவு வேணும் சொல்லு, மொத்தமா கொடுத்து தொலைச்சிடுறேன். மொத்தமா கொடுத்து நம்ம உறவை ரத்து பண்ணிக்கலான்னு பாக்குறியா? வேணாம், இப்ப முடிஞ்சத கொடு. நான் என்ன சுத்தமாவே படிக்காதவன் நினைச்சிட்டாளா? பொன் முட்டை வைக்கிற வாட்டுக்கதை வரைக்கும் படிச்சிருக்கிறேனே. அது 3ஆம் கிளாஸ்லயே வந்திருக்க. அப்படிப்பட்ட வாட்டை தான் அறுப்பனா, நம்ம உறவை தான் அத்துக்க வேணாம். அப்படி இல்ல நான் அதிகமா செலவு பண்றேன். மருந்து, புடவை, குதிரை. இந்தா கையில வாங்கின மாதிரி இல்ல. நீ விட்டது நான் பொறிக்கிறேன். எனக்கு பொறிக்கிறான் பழக்கம். ஒண்ணு செய்ய, இதே மாதிரி மாசம் ஒரு தொகைய விட்டது நான் சரி, எவ்வளவு வேணும்? ஐயோ, விலை பேசுறாளே. புரிதல போய் விலை பேசுறாளே. தமிழ்நாட்டு பொண்ணு விலை பேசுறாளே. என் நேரம் நீ பேரம் பேசுற. ஏதா கூட கொஞ்சம் பார்த்து போட்டு கூட. இனிமே ஒவ்வொரு மாசமும் என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்ன பணத்தை வாட்ச்மேன் கிட்டே கொடுத்துறேன், வாங்கிட்டு போயிடு. எவங்கிட்ட கொடுத்தா எனக்கு நான் பணம் தானே. அது கொஞ்சம் போட்டு கொடுத்தா சரி. எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாச கதவோட நின்னுக்க, புரியுதா? கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. பூரா புரியணும்னா பல தடவை வரணும் போல இருக்கு. ஆப்பிள் எடுத்துக்கிட்டா சரி. கடவுள் தாமா போடுங்க. ஊர்ல புது பொறிக்கு பசங்க வந்திருக்காங்கன்னா உள்டாப்பா போட்டு பந்தோபஸ்தாரு. திரும்ப திரும்ப வந்து ஏன் என் உயிர் எடுக்கிற? ஒரே ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு தான் வந்தேன். எதை பத்தி? ஒரு பெண்ணை பத்தி தான். அவ பேர் தேவி. அந்த தேவி உயிரோட இல்லை. அவ செத்து போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. வேற யார பத்தி வேணாலும் கேளுங்க. தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் எடுக்காதீங்க. உனக்கு வேணும்னா அவ இறந்து போயிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ சாகல. அவ எங்க இருக்கிறா தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறான். அப்புறம் ஏன் தேடி வந்தீங்க? கடவுள் நம்ம நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறாருங்கிறது உண்மைனாலும் அவரை தேடி கோவிலுக்கும் போறோம் இல்லையா? அப்படித்தான் வந்தேன்னு வச்சுக்கீங்க. தெய்வத்துக்கும் மேலா நான் நினைச்சிருந்த அவ என்ன வஞ்சகம் பண்ணிட்டாமா, என்ன ஏமாத்திட்டா. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எங்க அப்பா கடன் பட்டிருந்தார். அவர் பட்ட கடனை அவரால் அடைக்க முடியல. கடன் கொடுத்தவரே ஒரு வழி காட்டினார். பணத்துக்கு பதிலா என்ன கேட்டார். நானும் வேற வழி இல்லாம சம்மதிச்சிட்டேன். எங்க அம்மாவை போய் கேட்கறதுக்கு என்ன? அவங்க செத்தா போயிட்டாங்க. அப்போ இப்ப செத்து போயிட்டாங்களே. அவங்க உயிரோடு இருந்திருந்தா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும். இப்ப எனக்கு நல்லா புரியுது. இப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் உன்னை பார்க்கணும்னு துடிச்சேன், தேடினேன், பார்த்தேன். ஆனா ஒரு நல்ல குடும்பத்துல உன்னை பார்க்காம நடுத்தருவுல பார்த்துட்டேன். கேவலமான நிலைமையில உன்னை பார்த்தேன். அதுக்காகத்தான் வேதனைப்படுறேன். கேவலமான நிலைமையா? அப்படி சொல்றதுக்கு ஆதாரம்? ஆதாரமா? நீதான். நீ இருக்கிற இந்த வீடு, நீ நடத்துற இந்த வாழ்க்கை, வெளி உலகம் உன்னை பார்க்கிற பார்வை, இது போராது. தேவி, நீ இப்படித்தான் வாழணுமா? இதை விட கௌரவமான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கல? ஏன் இந்த வாழ்க்கையில கௌரவம் தெரியலையா உங்களுக்கு? சபாஷ், கௌரவத்தை பத்தி நீ பேசுறியா? இப்படி ஒரு கேள்வி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? பேசி தொழில் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி பேச உனக்கு அவமானமா இல்ல? உங்க வாயாலேயே என்ன பேசின்னு சொல்ல துணிஞ்சிட்டீங்க இல்லையா? ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி
பாடி பொழைக்கிறவங்க எல்லாருமே வேசியாத்தான் இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்களும் வந்துட்டீங்க இல்லையா? நான் களங்கம் இல்லாதவங்கிற நம்பிக்கையோட நீங்க இங்க வரல. இந்த சந்தேகம் உண்மையா இருக்க கூடாதாங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? உங்க சந்தேகத்தை என்னால போக்க முடியலன்னா ஊர் உலகம் என்ன பத்தி நினைக்கிறதையே ஊர்ஜிதப்படுத்துறேன். இன்னைக்கே நான் பேசியா மாறிட தயார். என்ன ஆதரிக்கிறேன்னு உறுதி கொடுத்து நீங்களே இன்னைக்கு ஆரம்பிச்சு வைங்க. வெளி உலகம் சொன்னதை கேட்ட நீங்க வேசின்னு பேர் வாங்கின இவ சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. என் குறைகளை எல்லாம் சொல்லி அழுதுறேன். அப்புறம் சொல்லுங்க நான் குறை உள்ளவளான்னு. வாங்க. தேவி, யார் இந்த குழந்தை? என் குழந்தை. உன் குழந்தையா? ஆமா, வறுமைக்கும் வலிமைக்கும் பிறந்த குழந்தை. குழந்தை எங்கே காணோம்? இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் தான் இப்போதைக்கு என்னுடைய குழந்தை. அப்படின்னா பல வருஷங்களா நடந்த கதையை ஒரே கேள்வியில கேட்கிறீங்களே. நமது பெண்கள் வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்கள் இருக்க முடியுங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். புறப்படு தேவி. எங்கே? என் வீட்டுக்கு தான். உன் வாழ்க்கையில புது அத்தியாயத்தை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்க பட்டம் படிச்ச பெரிய பாரிஸ்டர். சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கலாம். நம்ம நாட்டு தர்மம் அதுக்கு இடம் கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மனசாட்சி இடம் கொடுக்க வேண்டாமா? இல்ல தேவி, உனக்காக என் வீட்டு கதவுகள் எப்பவுமே திறந்திருக்கும். ஏன்னா இன்னமும் நீ என் இதயத்துலதான் இருக்கிற. அந்த தேவிதான் ஏற்கனவே மீராபாயா மாறிட்டாளே. ஒரே வீட்டுல எப்படி ரெண்டு பெண்கள் இருக்க முடியும்? Yes, that's too much to expect of an Indian woman. எனக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். என் குழந்தை கிருஷ்ணாவை முன்னுக்கு கொண்டு வாங்க. பெத்த தாய் உயிரோடு இருந்தும் அனாதையா நிக்கிறவட வளர்க்கும் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டு அவ வாழ்க்கையில ஒளி ஏத்தி வைக்க. சமுதாயத்துல ஒரு உன்னத ஸ்தானம் வகிக்கிற பாரிஸ்டரோட வளர்ப்பு மகளாவே என் கிருஷ்ணா இருக்கட்டும். பாடி பழைக்கிற இந்த மீராபாயோட மகன்ங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியவே கூடாது. என்னுடைய வேண்டுகோளை நீங்க நிறைவேற்றி வைக்கிறீங்களா? எதுக்காக இதெல்லாம்? என்ன நல்லா புரிஞ்சுகிட்ட உங்களையே நான் களங்கம் இல்லாதவன்னு உணர வைக்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. உலகத்துக்கு இந்த உண்மையை எப்படி உணர்த்த முடியும்? அதுக்காகத்தான் சொல்றேன், என் கிருஷ்ணாவை நீங்க தான் காப்பாற்றணும். நிச்சயமா. இத பாரு, நீங்கன்னு நீ என்ன கூப்பிடுறத இன்னில இருந்து நிறுத்திடு. அப்பதான் நீ சொல்றத நான் நிறைவேற்றுவேன். அது எப்படிங்க முடியும்? நீங்கிற வார்த்தையில் இருக்கிற 2 எழுத்துக்களை குறைக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற நட்பின் நெருக்கம் அதிகமாகும் நினைக்கிறேன். I leave it to you. நான் போயிட்டு வரேன் தேவி. போயிட்டு வா சுரேஷ். That's it. தேவி, இன்னைக்கு எல்லா பத்திரத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உன் பேர்ல இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணா பேருக்கு மாத்திட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? இத ஒரு நிமிஷம் வந்து சுரேஷ்.
கிருஷ்ணாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற சுரேஷுக்கு ஒரு குறையும் வைக்காது. அவங்களுக்கு நீ கொடுக்க நினைக்கிற கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடு. ஏன் தேவி, உனக்குன்னு எதையுமே வச்சுக்காம எல்லாத்தையும் கிருஷ்ணாவுக்கே எழுதி வச்சுட்டியே? எனக்கு எதுக்கு? என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே கிருஷ்ணாவுக்காக அர்ப்பணிச்சுட்டேன். என்ன யோசிக்கிற? என் கிருஷ்ணாவோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அந்த கனவை பாதியிலேயே கலைச்சிடாத. உன் சிந்தனையில அவ எதிர்காலத்தை பத்தி என்னெல்லாம் தெரியுது, எப்படியெல்லாம் அவ இருக்கணும்னு நீ கனவு காண்ற, எல்லாத்தையும் கிட்ட சொல்லம்மா. கிருஷ்ணாவோட உருவம் என் கண் முன்னால தெரியுது. அவ அழகுக்கே இலக்கணமா வளர்ந்துட்டா. உன்னுடைய முயற்சியினால அவளும் உன்ன மாதிரியே வெளிநாட்டுக்கு போய் பேரிஸ்டர் பட்டம் வாங்கி திரும்பி வந்துட்டா. அவளை எல்லாரும் பாராட்டுறாங்க. கண்ணுக்கு அழகான ஒரு புள்ளைய பார்த்து அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டபடியே மரவா நின்று நானும் ஆசீர்வாதம் பண்றேன். என் கிருஷ்ணாவோட மங்களகரமான வாழ்க்கையை பார்க்கும் போது நான் பட்ட துயரங்கள், இன்னல்கள், நான் சுமந்து நின்ன பாவங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டே நிற்கிறேன். தேவி, உன் கனவெல்லாத்தையும் நனவாக்கி காட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடைய. பாரு, ஒவ்வொரு கட்டத்திலே உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறேன். ஆனந்த கண்ணீர்.